Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. திமுக மக்கள் விரோத ஆட்சி நடத்தி வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சிதம்பரம் தொகுதி வேட்பாளர் சந்திரஹாசனை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சிதம்பரத்தில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது ஸ்டாலினுக்கு அவரது குடும்பம் மீது மட்டுமே கவலை என தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி நாட்டு மக்களை பற்றி ஸ்டாலினுக்கு கவலை இல்லை என குற்றம் சாட்டினார். இபிஎஸ் இருந்தால் யுபிஎஸ் தேவையில்லை என பேசும் அளவுக்கு அதிமுக ஆட்சியில் மின்சாரம் முறையாக வழங்கப்பட்டதாக பெருமிதம் தெரிவித்தார். தன்னை பற்றி ஸ்டாலின், உதயநிதி ஆகியோர் அவதூறாக பேசி வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். திரு ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின் அப்பா மக ரெண்டு பேரும் திமுக கம்பெனியுடைய முதலாளிகள். அது கட்சி அல்ல, திமுக கம்பெனி. அதுக்கு முதலாளி திரு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும். ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மக்களுக்காக பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த அதிமுக கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கடந்த 10 ஆண்டுகால ஆட்சியில ஒரு இருண்ட ஆட்சி என்று சொல்லுகிறார். முழு பூசணியாயை சோற்றில் மறைத்து பேசுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். அத்தனையும் பொய், உண்மையே கிடையாது. நீங்க நான் பேசிய பிறகு நான் தெளிவாக இந்த மாவட்டத்தில், நம்முடைய கடலூர் மாவட்டத்தில், இந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 3 சட்டமன்ற தொகுதியில் என்னென்ன திட்டங்களை நாம் நிறைவேற்றுகிறோம் என்று பட்டியலிட்டு சொல்றேன். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.